அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் காலை வானிலை அறிக்கை. இன்று டிசம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. வரக்கூடிய நிகழ்வு எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியானது நீடித்து வருகிறது. இன்னும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறலை. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி தான் வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதாவது சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்துட்டு தொடர்ந்து வடக்கு நோக்கியே ஆந்திராவை நோக்கி போகிறது போல தற்போது இருக்கக்கூடிய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது. அதாவது ஆந்திராவுக்கு போகுதுன்னா நேராக ஆந்திராவுக்கு போகல, சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போகுது. அதாவது இது சென்னைக்கு மிக நெருக்கமாக வரும்போது தான் இது தீவிரமாகுது. அதாவது இப்போ காற்று சுழற்சியாக இருக்குது, இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இது தொடர்ந்து தீவிரமாகி தொடர்ந்து ஆந்திரா பக்கம்தான் போகிற மாதிரி இருக்குது. சென்னைக்கு நெருக்கமாக வந்துட்டு இதன் காரணமாக அது இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கரையை கிடக்கும்லாம் நான் சொல்லலை, ஆந்திராவுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இதன் காரணமாக மழையை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளுடைய இலங்கையில் தற்போதே மழையானது தொடங்கி இருக்கிறது. நம்ம காலையில் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் மழை தொடங்கும்னு சொன்னோம். அதில் கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் லேட்டாக தொடங்கும். அதாவது இன்றைக்கி ஒரு 11 மணி 12 மணி அப்படியே படிப்படியாக தொடங்கும். டெல்டா, அதாவது நான் தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை, டெல்டா மாவட்டங்கள்லேயும் இன்றைக்கி மாலையிலேருந்து படிப்படியாக இன்றைக்கி மதியானத்துலேருந்தே படிப்படியாக லேசான தூறல் அப்படி விட்டு 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 லேசாக மழையானது இருக்கும். இன்று இரவிலிருந்து கொஞ்சம் தீவிரமாகும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்வு வடக்கே தான் மழையை கொடுக்க போகுது. டெல்டாவுக்கு வடக்கேனா நாகப்பட்டினத்துக்கு வடக்கே, தஞ்சாவூருக்கு வடக்கே, மயிலாடுதுறைக்கு வடக்கே, கடலூருக்கு வடக்கே தான் நல்ல மழை. அதை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னா இன்று இரவு, நாளைக்கும் அது மாதிரி நாளை மறுநாள்லாம் எதிர்பார்க்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய லெவலில் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு டிசம்பர் 17ஆம் தேதி தான் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரஞ்சு எச்சரிக்கைனா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். டிசம்பர் 17ஆம் தேதி மட்டும் இல்லை, அடுத்து டிசம்பர் 18ஆம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ 18ஆம் தேதியும் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். அப்போ 17, 18 இந்த 2 நாளுமே ஒரு மிகப்பெரிய மழை தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது ஆந்திராவை நோக்கி போனாலும் தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, மழை உறுதியாக வரும். அதே போல் டிசம்பர் 19ஆம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, மஞ்சள் எச்சரிக்கை, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம். டிசம்பர் 17, 18 தான் மிகப்பெரிய தீவிரமான மழை இருக்குது. இன்று இரவிலிருந்து படிப்படியாக மழையுடைய தீவிரம் கூடுதலாக அதிகரிக்க தொடங்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.